ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அகைன் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் போட்டுட்டு நல்ல பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயமும் தக்காளி அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருண்டையை ஆட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி உருண்டை நல்லா வெந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் குழம்புல நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக குழம்புல ஊறி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சூடான சாதத்தில் விரவி சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.